இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா, அப்பாக்கு பெயில் கிடைக்கலமா? ஐயோ, எனக்கு அத்தை அத்தை மா மா அழாதீங்க. அத்தை மா அழாது. ஐயோ கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? அழாதுமா. என் புருஷன் யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு? அவருக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? இந்திரா, இந்திரா, ஏன் இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா நிக்கிற? சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க. சித்தப்பாவை எப்படியாவது வெளியில கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. சித்தி, நான் இருக்கேன். சித்தப்பாவுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். எனக்கு இவங்க 2 பேர் மேலேயும் டவுட்டா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லக்கா, அம்மாவுக்கு, ரவி மாமாக்கு, எல்லாருக்கும் இவங்க மேல டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. இவங்க கண்டிப்பா வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும்க்கா, கன்ஃபார்மா தெரியும். ஆனா அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இல்ல, எதை வச்சு நீ இப்படி எல்லாம் இவங்க மேல சந்தேகப்படுற? டேய், சொல்லு கபிலா, எதை வச்சு இவங்க மேல இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு வந்துச்சு? அக்கா, நான் சொல்றது இருக்கட்டும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே பாத்தீங்களேக்கா, இதோ இவ எவ்வளவு அசால்ட்டா, அதுவும் போலீஸ்டே கன் எடுத்து ஹேண்டில் பண்றா. அது மட்டுமாக்கா, இதோ இவன் பேசுனதை நீங்க கவனிச்சீங்கல்ல? எப்படிலாம் லா பாயிண்ட் பேசுனாக்கா. அங்க இருந்தவங்களே தோ இவ பேசுனதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சருக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? எப்படி கன் எடுத்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கு? இதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்கக்கா. ஆமா எலி, நானும் கூட அதை யோசிச்சேன். ஆனா நடந்த பிரச்சனையில நான் அதை விட்டுட்டேன். எப்படி உனக்கு துப்பாக்கி எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சது? ஏய், நாங்க இங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், ஏதோ நீங்க 2 பேரும் பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பதில் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. சொல்லு ஃபர்ஸ்ட். பரவாயில்ல எலி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்லு. கன் ஹேண்டில் பண்றதுக்கு நான் சின்ன வயசுலயே கத்துக்கிட்டேன். சின்ன வயசுலயா? எனக்கு தெரியாம நீ எப்ப கத்துக்கிட்ட? உனக்கு தெரியாது ரித்திகா, ஏன்னா நீ அப்ப பிறக்கவே இல்ல. என்ன எலி சொல்ற? எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. அண்ணி, என் அம்மாவும் போலீஸ் தான், அது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். நான் சின்ன வயசா இருந்தப்போ நல்ல தைரியமான பொண்ணாதான் இருந்தேன். என் அம்மா என்ன போலீஸ் ஆகணும்னு சொல்லிதான் என்ன வளர்த்தாங்க. என் அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் இதெல்லாம். ஓ, அப்ப நீ பேசுனதெல்லாம் குழந்தையா இருக்கும்போது உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் பேசவே இல்லையே. எல்லாம் சினிமால வர்றது தானே, நான் அப்படி பார்த்துதான் கத்துக்கிட்டேன். ஐலி, சிவா, நீங்க போங்க. பென்ட்ரைவ் விஷயம் இந்த அளவுக்கு சீரியஸா போகும்னு நிச்சயமா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐலி. அந்த பென்ட்ரைவ் எங்க போச்சு, யார்கிட்ட இருக்குன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் சும்மா விட போறதில்ல. சார், இப்போ அங்க என்ன நிலவரம்? பென்ட்ரைவ் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்ல சார், அது தெரியாம தான் அக்காவும் டென்ஷன்ல இருக்காங்க. சிவா,
அந்த பென்டிரைவ்ல வர்மாவை பத்தி முக்கியமான டீடைல்ஸ் இருக்கு. அது கிடைச்சா போதும், வேற எந்த எவிடன்ஸும் நமக்கு தேவைப்படாது. அத ஒன்ன வச்சே நம்ம வர்மாவை அரெஸ்ட் பண்ணிடலாம். ஏன் என்கவுண்டர் ஆர்டர் கிடைக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. பென்டிரைவ் விஷயம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. நம்ம டிபார்ட்மெண்ட் மேல தான் ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கு. சோ அந்த பென்டிரைவ் இந்திராணிக்கு கிடைக்குதோ இல்லையோ, நாம அதை கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சிடலாம் சார். மேபி அந்த வர்மா கைக்கு போக கூட சான்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நாம அதை கண்டுபிடிக்கணும். ஓகே சார், நான் ஏடி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே சிவா, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே சார். மோனிகா தான் எனி டைம் அண்ணியையும் செழியன் அண்ணனையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காளே. அப்படி ஏதாவது அவளுக்கு ஒரு விஷயம் தெரியறதுக்கு பாசிபிள் இருக்குல்ல? அவ எதுக்காக இதை பண்ணணும்? அப்படியே இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அவ ஏன் இன்னும் சைலண்டா இருக்கணும்? அவ நல்லது நினைச்சிருந்தா இந்நேரம் நடந்திருக்கிறதே வேற. ஆனா அவளோட ஒரே ஒரு டார்கெட் எப்படியாவது அண்ணிய தோக்கடிக்கணுங்கிறது தான். மேபி அதுக்காக கூட அவ ஏதாவது பிளான் பண்ணி வச்சுட்டு சைலண்டா இருக்கலாம். பட் அவ தான் இத பண்ணாலான்னு நாம முதல்ல கன்ஃபார்ம் இல்ல, பண்ணணும். அது வந்து இல்ல, அவ மட்டும் விடுங்க, பென்டிரைவ் நம்ம கிட்ட தானே இருக்கு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, பாத்துக்கலாம். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஆமா எலி, நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த பென் டிரைவ் நம்ம கிட்ட இருக்கிறதா நல்லது. அப்பதானே சரியான நேரத்துக்கு அதை வெளியே கொண்டு வந்து நிறைய பேருக்கு ஆப்படிக்க முடியும். என்னது இது? இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பென்டிரைவ் நானும் அத்தையும் தானே எடுத்து மோனிகா கிட்ட கொடுத்தோம். இவங்க ரெண்டு பேரும் பென்டிரைவ் இவங்க கிட்ட இருக்கிறதா சொல்றாங்க. ஷோ, ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை நாம எடுத்தது வேற பென்டிரைவா? ஐயோ, அப்படி மட்டும் இருந்தா அந்த மோனிகாவை சமாளிக்க முடியாது. சரி விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும். நம்ம வேலையை பார்ப்போம். இப்ப வாங்க போய் தூங்கலாம். சரி வா. பென்டிரைவ் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. நீ தானே எடுத்துட்டு வந்து கொடுத்த. ஏன் ரித்திகா, ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குற? ஒண்ணும் இல்ல, சின்ன ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் ஹலோ ரித்திகா, யாரடி போன்ல? யாரா இருந்தா உனக்கு என்ன? முதல்ல நீங்க எதுக்கு ஏன் ரூமுக்கு வந்திருக்கீங்க? வெளியில போங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லு. மோனிகா கிட்ட தானே பேசிட்டு இருந்த? ஆமா, ஏன் பாஸ் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன இப்போ?